கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 வயர் வச்சு தான் போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே நம்ம நிறைய மீதமான வயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த ஹேண்டில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்க போட்டுருங்க, தெரியாதவங்க எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 6 அடியில் 2 வயர் எடுத்துக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துருக்கேன். 6 அடி, ஒரு பீஸ் 6 அடி, ஒரு பக்கத்துக்கு 2 வயர், மொத்தம் நமக்கு 4 வயர்ஸ் தேவைப்படும். 4 வயர் தேவைப்படும். 2 வயரையும் இப்படி வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இருந்து 3rd நாட்டில், இதான் கார்னரில் இருந்து 1 2 3 நாட்ஸ் கழித்து 4th நாட்டில் போடுறோம். அதே மாதிரி இங்கேயும் 3 நாட்ஸ் விட்டுட்டு 4th நாட்டில் போடுறோம். அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து 1 2 3 எப்போவுமே சென்டர் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் போடணும். அப்போ தான் கூடைக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். இப்படி உள் பக்கமாக வயரை விட்டு வெளியே எடுக்கணும். ஈக்குவலாக வச்சுக்கணும். இப்படி 2 வயரையும் சேர்த்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்டர் வயரை எடுத்துடலாம். அது மார்க்கிங்காக வச்சுருந்த வயர். 7 அல்லது 8 வயர் பீஸ் வயர், ஒரு 8 பீஸ் அல்லது 9 பீஸ் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு லென்த்தியாக உள்ள வயர்ஸ், இது 3/4 அடி அல்லது 1 அடி கிட்ட இருக்கும். ஒரு ஸ்கேல் அளவுக்கு இருக்கிற வயர்ஸ் எடுத்து கட் பண்ணி, ஏற்கனவே கட் பண்ணி வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த பீஸில் தான் நம்ம என்ன செய்யறோம், மீதமான பீஸை வேஸ்ட் ஆக்காமல் வச்சு போடுறோம். இவ்வளோ தூரம் கொஞ்சம் வெளியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிய. இது உடஞ்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இப்போ இன்டூ ஷேப்பில் ஒயிட் கலர் வயரை வைக்கணும். அதுக்கு மேலே பிளாக் கலர் வயரை மேலே வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக பிளாக் கலர் வயரை மேலே கொண்டு வரணும். இதையும் இன்டூ ஷேப்பில் வச்சுக்கணும். இப்படி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் லைன். இந்த ஃபஸ்ட் லைன் நல்லா கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அடுத்த லைன் உங்களுக்கு கரெக்டாகும். இப்போது ரைட் சைடு இருக்கிற வயர் எடுத்து லெஃப்ட் சைடில் இந்த 2 வயருக்கும் இன் பிட்வீன் நடுவில் கொண்டு வரணும். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற வயர் எடுத்து இங்கே இன் பிட்வீன் இந்த 2 வயருக்கு நடுவில் கொண்டு வரணும். இதுதான் மெத்தட். இந்த மெத்தடை அப்படியே நம்ம என்ன செய்யறோம், மேலே வர ஹேண்டில் முடிக்கிற வர இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம போடணும். இங்கே வயர் தீர்ந்ததுக்கப்புறமா இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இது தீர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 8 லைன் எடுத்து 8 வயர் எடுத்து இதே போல் நீங்கள் கட்டி வச்சுட்டு சேர்த்தாப்பில் பின்ன ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒருவேளை உங்களுக்கு லென்த்தியாக 1 அடி 1.5 அடி 2 அடி கிட்டேலாம் வயர்ஸ் மீதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வயர்ஸ்லாம் இருந்ததுன்னா ரொம்பவே நமக்கு நல்லது. ஒருவேளை அதை விட கட்டையாக இருந்துச்சுனாலும் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படியே டைட் பண்ணி ஹேண்டில் ஃபுல்லாக போட்டு கொண்டு வர வேண்டியதான். இது தவிர நிறைய ஹேண்டில்ஸ் நான் நிறைய மாடல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வயர் கூடை ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன். முத்துமணி கூடை மேக்கிங் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ட்டாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில பேர் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக காலியாயிருமாங்க. அதனால் நான் சின்ன வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த வயர்ஸ் நம்ம என்ன செய்யணும், இப்படி லைட்டாக டைட் பண்ணி விட்டுருணும். டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் அந்த லைன் வந்துடும். இப்போ உங்களுக்கு டிசைன் வந்துருப்பாங்க. 1 2 3 4 லைன்ஸ் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே பின்னிட்டே வரலாம். இந்த ஹேண்டில் மாடல் வேண்டாம், பிடிக்கலை, வேறு ஏதாவது நியூ மாடலாக போடணும், முறுக்கு ஹேண்டில் அல்லது வேறு ஏதாவது ஹேண்டில் 4 வயர் 3 வயர்லாம் வச்சு போடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட் பாருங்கள், அதில் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ தூரம் பின்னதுக்கப்புறமா நம்ம இங்கே ஒரு வயர் வச்சு கட்டுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வயரை இப்படி இது வழியாக உள் பக்கமாக கொண்டு வரோம். இந்த மெத்தட் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் அல்லது விட்டுடலாம், இது ஆப்ஷனல் தான். அப்புறமா இந்த வயரை அப்படியே என்ன செய்யணும், இங்கே கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுறணும். வயரை விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து இந்த வயரை என்ன செய்யணும், இந்த பக்கமாக விடணும். ரைட் சைடு கொண்டு வரக்கூடிய வயரை இந்த பக்கமாக விட்டுட்டு அதே என்ன செய்யணும், அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும்.
இப்போ நமக்கு ரெண்டாவது கட்ட வேண்டாம், அதுக்காகத்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. புரிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணுங்கள், புரியாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக நம்ம பின்ன ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த மெத்தட் ஒருவேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, புரிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த வயர் சேர்த்தாப்பில் கட்டின மாதிரியே வந்துடும். இனிமேல் நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த சைடில் ஒயர் தீர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒயர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்தாப்பில் பின்னிட்டே வர வேண்டியதான். இப்போ ஃபுல் ஹேண்டிலும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்படியே நம்ம வரிசைக்காக பின்னிட்டே வர வேண்டியதான். 2 ஹேண்டிலும் நம்ம ஒன்று போல் பின்னி முடிச்சதுக்கப்புறமா ஒரே லென்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே நாட் போட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா, பின்னி முடிச்சுட்டு அந்த ஹேண்டில் எடுத்து இங்கே ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம். இந்த மார்க்கிங் ஏரியாவில் வயரை உள்ளே விட்டு முடிச்சிட வேண்டியதான். முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். 2 வயர் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், மீதமுள்ள வயர்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுரும். இந்த பக்கம் நிற்கி பார்த்திங்கன்னா அந்த மீதமுள்ள வயர்ஸை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த வயரை முடிச்சு போட்டு இதே மாதிரி அடுத்த ஹேண்டிலையும் நம்ம கட்டி விட்டுறணும். இங்கே வரும்போது நீங்கள் பின்னிட்டு வரலாம், இதோட சேர்த்து இங்கே பின்ன மாதிரி பின்னிட்டு வரலாம். அப்படி இல்லைனா ஃபினிஷ் பண்ணிட்டும் பின்னலாம், எப்படினாலும் சரிதான். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மீதமான வயர்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த வயரெல்லாம் உள்ளே சொருகி விட்டோம்னா ஹேண்டில் நமக்கு ஃபினிஷ்டு. 2 முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு இந்த வயரை இப்படி நம்ம எப்போ கூடைக்குள்ள சொருகிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வயர்ஸை உள்ளே சொருகிடணும். வயர் சொருகிறது இதுவரை நீங்கள் நிறைய கூடைகள் போட்டிருப்பீங்க, அதனால் எப்படி சொருகிறதுன்னு தெரியும். ஒரே ஒரு நாட் மட்டும் நான் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா வயர்ஸையும் உள்ளே சொருகி விட்டுணும். இந்த பக்கம் நம்ம என்ன செய்யணும், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வயர் கொடுத்து கட்டிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். ஒரு பீஸ் வயர் ஒரு 1/2 அடியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வயருக்குள்ளே இப்படி விட்டு வெளியே எடுத்து இப்படி நம்ம கட்டாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம டைரெக்டாக கட்டிட்டோம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஹேண்ட்லையும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் கூடையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்படி நம்ம முடிச்சு போட்டு இந்த வயரை நம்ம என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே நீட்டாக சொருகி விட்டோம்னா ஹேண்டில் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதை விட உங்களுக்கு ஹேண்டில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7 அடி எடுத்துட்டிங்கன்னா இதை விட பெரிய ஹேண்டில் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஹேண்டிலையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 2 ஹேண்டிலும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கூட நமக்கு கரெக்டான அளவு வந்திருக்கு. ஹேண்டில் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் லென்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வயர் நான் 6 அடி எடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதை விட கூடுதலாக ஒரு 1/2 அடி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியான ஹேண்டில் கிடைக்கும். அது போக இந்த கூட போடும்போது கொஞ்சம் வயர் வேஸ்ட் ஆச்சு, ஒரு 1/2 அடி கிட்ட வேஸ்ட் ஆச்சு. ஸோ நான் சொன்னதுலேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் ஒரு 1/2 அடி கம்மியாக எடுத்திங்கன்னா போதுமான அளவு இருக்கும், வயர் வேஸ்ட் ஆகாது. இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இதையே நீங்கள் பெரிய சைஸில் போடணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் நார்மல் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, சாதா குடைகளுக்கு எடுக்கிற மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட் எடுத்தே நீங்கள் போடலாம், கரெக்டாக தான் இருக்கும். 2 ரோல் 3 ரோல்லாம் போடுறது எப்படின்னு கேட்பீங்க, அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன். இதே மெஷர்மெண்ட் நீங்கள் கூடுதலாக வச்சு போடணுன்னா இந்த வயர் மட்டும் 1 by 1 போடுங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் நான் என்ன ப்ரொசீஜரில் சொல்லியிருக்கணும் அதே மெத்தடில் போட்டுட்டு அந்த உயரத்தையும் இந்த சைடில் உள்ள அகலத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்கள் போடலாம். மெஷர்மெண்ட் நார்மல் கூடைக்கு எடுக்கிற மெஷர்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் ஃபார் கூடை அப்படிங்கிற வீடியோ பாருங்கள், அதில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பேன். 2 ரோல் 3 ரோல் இதுக்கான மெஷர்மெண்ட்லாம் நார்மல் கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி பெரிய கூடைகளும் ட்ரை பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த கூடைக்குள்ளே நம்ம எப்படி துணி அட்டாச் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத மாஷா டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்ஸ்கில் நம்ம இன்னர் கிளாத் இதே மாதிரி பர்ஸ்லாம் செய்து நம்ம இன்னர் கிளாத் வச்சு எப்படி தைக்கிறது, இந்த மாதிரி கூடைகளுக்குமே நீங்கள் அதை இன்னர் கிளாத் வச்சு ஜிப் வச்சு தைக்கலாம். அதுக்கான வீடியோ மாஷா டெய்லரிங் சேனலில் இருக்கும். இன்னர் பவுச் மேக்கிங் அப்படிங்கிற வீடியோவில் இருக்கும், மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.